பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நான் உங்களோட 2 விதமான ஒரு மக்கள் கூட்டத்தை பற்றி உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். முதலாவது ஒரு கூட்ட மக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துலேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அதை நான் இப்போ வாசிக்கிறேன். அவர் அக்கறையிலே கெர்கசெனேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீங்கள் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். இதுல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. 2 மனுஷங்க பிசாசுனால பிடிபட்டிருந்தவங்களாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிலையில இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. அந்த பிசாசுகளை தடுத்து விடுகிறதையும் அந்த பன்றிகள் கூட்டத்தில் அனுப்பப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஓடி சென்று அந்த பட்டணத்துல இருந்து எல்லாருக்கும் அறிவித்தாங்களாம். அவங்க இந்த சங்கதி எல்லாவற்றையும் சொல்லிட்டு என்ன முக்கியமா சொன்னாங்கன்னா, பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவங்க அறிவித்தாங்களாம். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, எப்படி தெளிவாக இருக்கிறாங்க என்கிற காரியத்தை அவங்க அறிவித்தாங்களாம். அதை கேட்ட ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த நன்மையும் அற்புதத்தையும் அவங்க பார்க்காம, அங்க தெளிவா இருந்த அந்த மனுஷனையும் அவங்க பார்க்காம, அவங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க இந்த எல்லைக்குள்ள வர வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுடைய முக்கியமான எண்ணங்களும் யோசனைகளும் என்னவா இருந்ததுன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுருச்சேங்கிறதுல தான் அவங்க அவங்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் இருந்துச்சாம். அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது தான் அவங்க யோசித்தாங்களே தவிர, அவர்கள் மத்தியில் நடந்த ஒரு அற்புதத்தையும் அதுல நடந்த தேவனுடைய வல்லமையும் கிரியையும் அவங்க பார்க்காம இருந்தாங்க. இதே போல இன்னொரு சம்பவம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை பற்றின இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு பகுதி. அதுல ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இங்கேயும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீக்கு தேவன் இயேசு கிறிஸ்து அவளுக்கு நடந்த அவளுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தெல்லாம் சொன்ன உடனே, இவர்தான் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று அவளும் போய் அந்த ஊர் ஜனங்கள் இடத்துல சொல்றாங்க. அந்த ஊர் ஜனங்களும் அதை கேட்டு வராங்க. ஆனா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்களோட தங்கிருங்க, ஒரு 2 நாள் தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ 2 நாள் தங்கியிருந்து அவங்களுக்கு உபதேசிக்கிறாரு. உபதேசித்து அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாம் ஆமா, நீ சொன்னது கரெக்டு தான், இவர் தான் மேசியா அப்படின்னு அவங்க விசுவாசித்து
அநேகர் புதிதாகவும் விசுவாசித்தார்கள்னு நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ 2 விதமான மக்கள் கூட்டத்தை நம்ம இதில் பார்க்க முடியுது. ஒரு கூட்ட மக்கள் தேவனுடைய கிரியையை பார்த்து அது மேல விசுவாசம் வைக்காம, நீங்க இந்த உலகத்தின் ஆதாயத்தில் மேல விசுவாசம் வைத்து நீங்க இந்த தேசத்துக்குள்ள வராதீங்க, இந்த பட்டணத்துக்குள்ள வராதீங்கன்னு அனுப்பி விடுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்ட ஜனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே வார்த்தையை கேட்டு, சமார ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டு அவங்க விசுவாசித்து அநேகர் விசுவாசிக்கும்படியாக செய்து நீங்க எங்களோடு கூட தங்கி இருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாசல் அண்டையில நம்மளுடைய கதவை தட்டுகிற அனுபவங்கள் அநேகம் இருக்கும். ஆனா அவர் கதவை தட்டும் போது நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியமான காரியம். சில டைம் நம்ம கதவை திறக்கிறதே கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் என்று கேட்டும் நம்ம திறக்கிறது கிடையாது. இல்லாவிட்டால் கதவை திறப்போம், ஆனா அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கேட்கறதும் இல்லை, அவரை நம்ம வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கிறதும் இல்லை. நீங்க வர வேண்டாம் ஏசப்பா, நீங்க போய்விடுங்க அப்படிங்கிற சொல்லுகிற காரியமாக கூட இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கும்படியாக தான் இந்த பகுதிகளை நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ள வர அனுமதிக்கிறோமா? அவர் செய்கிற கிரியைகளை நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்லை இந்த உலகத்தின் ஆதாயத்தை நம்ம யோசிக்கிறோமா? இதுதான் நமக்கு இந்த பகுதியில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். எந்த கூட்டத்து ஜனங்களைப் போல நாம் இருக்கிறோம் என்பதை நிதானித்து நம்மளை நாமளே மாற்றிக்கொள்வதற்கு இந்த வசனம் பகுதிகள் நமக்கு உதவியாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. Praise the Lord.